லா ஆஃப் அசம்ஷனை டீச் பண்ணவர் தான் நெவில் காடட். லா ஆஃப் அசம்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்படக்கூடிய, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டதா நீங்கள் அஷ்யூம் பண்ணும்போது அதே ஸ்டேட்டில் ஃபுல்ஃபில்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் ஆகும்போது அது உங்களுடைய ரியாலிட்டியாக மாறும். இதை டீச் பண்ணவர் தான் நெவில் காடட். ஸோ இந்த டீச்சிங்ஸை தான் நம்ம இந்த நெவில் காடட் டீச்சிங் சீரியஸில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நெவில் காடட்டோட லெக்சர்ஸில் ஆடியன்ஸ் கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு நெவில் காடட் என்ன ஆன்சர் பண்ணார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய ஆடியன்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எதுவுமே செய்யாமல் வெறுமனே நம்ம அஷ்யூம் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது, நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதுக்கு நெவில் காடட் என்ன ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் இஸ் ஃபினிஷ்டு. அதாவது நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய கிரியேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்காக நீங்கள் எதுவும் பெருசாக ஃபிசிக்கலாக பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் சென்சஸ் மூலிமா நீங்கள் அதை உணரணும். நீங்கள் உங்களை நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கணும், நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிறத. இதை தொடர்ந்து உங்கள் மைண்டுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் இங்கே பெருசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏன் ஒரு ஆசை நம்மளுக்கு வருது, கடவுள் ஏன் நம்மளுக்கு அந்த ஆசையை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அதோடைய முழுமையான ஒரே ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசை இனிமேட்டு நான் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த ஆசையோடு என்னை சேர்த்து பார்க்கிறது அப்படிங்கிறது தான். இதை அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு கோட்டில் சொல்லியிருப்பார். யூ அஸ் அ மேன் or a god made visible for a purpose of displaying what is, not what is to be. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா அதோட தான் நீங்கள், அந்த ஆசையோட தான் நீங்கள் இருக்கீங்க. இது இனிமேட்டு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்காக தான் கடவுள் ஒரு ஆசையை நம்மளுக்கு தோண வைக்கும் போதே நாம தான் அது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இனிமேட்டு நம்ம அப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய மாடல் ஆஃப் கார்ஸ் பார்க்குறோம். ஆனால் ஒரு சில கார் மட்டும் பார்த்தோம்னா இது நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதுதான் ஆசை இல்லைங்களா? அப்படி நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த கார் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம காரை நம்ம ஓன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபுல்ஃபில்டு ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதைத்தான் அவர் சொல்லியிருப்பார். கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆசையை கொடுத்துட்டார் அப்படின்னாக்கா நம்ம அதை பார்க்கும்போதே அதோடைய பர்பஸ் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இனிமேட்டு அதை நான் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் நான் அப்படின்றதுல தீர்மானமாக இருக்கும். ஸோ ஒரு கோலோ ஒரு டிசைரோ நமக்குள்ளார வரும்போது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடணும். அந்த சேஞ்சை நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அந்த சேஞ்சை நம்ம பில்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய டிசைர் என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபிசிக்கலாக எந்த ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதை தாண்டி நம்ம அந்த டிசைரை, அந்த கோலை நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். நெவில் காடட் இதை பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை கூட கம்பேர் பண்ணி சொல்லுவார். Do not think you must work out your salvation. அதாவது உனக்கான ஒரு விஷயத்துக்காக நீ வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா அது உனக்கானது. அதோட நம்பிக்கை மட்டும் வச்சேன்னா போதும், இந்த ஃபெய்த்தை மட்டும் பில்ட் பண்ணினா போதும். அது கண்டிப்பாக உன்னோட இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சீரியஸை நீங்கள் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.